இப்போது இந்த சார்ட் பாருங்களேன், எனக்கு ஈக்குவல் ஹை வந்துடுச்சு. ஓகேங்களா? மோஸ்ட்டாக நீங்கள் என்ன பண்ணுவீங்க, இந்த ரெசிஸ்டன்ஸ் பிரேக் ஆன உடனே இந்த மாதிரி ஒரு கேண்டில் வந்துச்சுன்னா, ஒன்று இங்கே என்ட்ரி ப்ளேஸ் பண்ணுவீங்க, இல்லைனா அப்படியும் இல்லைனா லைவில் வந்து இந்த மாதிரி மார்க்கெட் வந்து பிரேக் ஆகும்போதே லைவ்லேயே நீங்கள் என்ட்ரி எடுத்துருவீங்க. ஸோ இந்த ரெண்டு ட்ரேடும் பண்ணாமல் இருந்தீங்கனாலே நீங்கள் ஆல்மோஸ்ட் லாஸை அவாய்ட் பண்ணிடலாம். நீங்கள் இப்போது பிரேக் அவுட் ஆகிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், சப்போஸ் இந்த கேண்டில் வந்து குட்டியாக இருந்துச்சுன்னா எனக்கு பிரச்சனை இல்லை. இவ்வளோ பெருசாக பிரேக் அவுட் ஆகிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், இங்கே போய் நீங்கள் என்ட்ரி எடுத்து இவ்வளோ தூரம் ஸ்டாப் லாஸ் வைக்கிறதுக்கு வெயிட் ஃபார் எ புல் பேக். எனக்கு மார்க்கெட் புல் பேக் வந்துச்சுன்னா நீங்கள் ஒரு என்ட்ரியை ப்ளேஸ் பண்ணுங்கள். இந்த மார்க்கெட் கேண்டில் வந்து என்ன ஆகும்னா மேலே போயிட்டு இவ்வளோ பெரிய விக்கு விடும். ஸோ விக்கு விட்ட உடனே நீங்கள் என்ட்ரி ஆகுமான்னு கேட்டிங்கன்னா இல்லை. நெக்ஸ்ட் கேண்டில் வந்து எனக்கு இந்த ரெசிஸ்டன்ஸ்க்கு கீழே க்ளோஸ் ஆகும். அப்போ வந்து நீங்கள் அது ஃபேர் வேல்யூ அப்போ அந்த மாதிரி ஏதாச்சும் மார்க் பண்ணி நீங்கள் ட்ரேட் பண்ணிக்கலாம். ஸோ இதை வந்து நீங்கள் ப்ரைஸ் ஆக்ஷனில் சொல்லணுன்னா ஃபேக் பிரேக் அவுட்னு சொல்ல போகிறீங்க. ஸோ இதுவே நீங்கள் எஸ்எம்சி ஐசிடி கான்செப்ட் சொல்ல போகிறீங்கன்னா லிக்விடிட்டி ஸ்வீப்னு சொல்ல போகிறீங்க. ஓகே, ஸோ கான்செப்ட்ஸ் எல்லாமே சேம் தான். சேம் இங்கே பாருங்கள், இப்போ பிரேக் ஆகும்போது உங்களுக்கு நல்ல ப்ராஃபிட் தான் வந்திருக்கும். ஆனால் ஸ்டாப் லாஸ் நீங்கள் இங்கே இல்லை இங்கே எங்கேனாச்சும் வச்சுருப்பீங்க. ஓகேங்களா? இதுவே நீங்கள் வெயிட் பண்ணி சேஃப் என்ட்ரி எடுத்ததுன்னா கேண்டில் க்ளோஸ் பண்ணிச்சுன்னா நீங்கள் என்ட்ரி எடுத்துருக்கலாம். கேண்டில் க்ளோஸ் வைக்கல இதுக்கு மேலே. ஸோ அப்போ இது ஒரு ஃபேக் பிரேக் அவுட் நினச்சி நீங்கள் அவாய்ட் பண்ணியிருக்கலாமா? ஸோ இது வந்து நீங்கள் லிக்விட் ஸ்வீப்னு கன்சிடர் பண்ணிங்கன்னா இந்த ஃபேர் வேல்யூ கேப்பில் நீங்கள் ஒரு என்ட்ரியை ப்ளேஸ் பண்ணியிருக்கலாம். பட் இதில் நீங்கள் ப்ளேஸ் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா இங்கே பாருங்கள், திருப்பி ஸ்டாப் லாஸ் வந்து இந்த ரெசிஸ்டன்ஸ் தான் வெரி ஹையான ஸ்டாப் லாஸ் இது. ஓகேங்களா? ஸோ இதை நீங்கள் ட்ரேட் பண்ணாமல் இருக்கிறதே ரொம்ப பெட்டர். ஓகேங்களா? பாருங்கள், இது என்ன தான் ப்ராஃபிட் வந்திருந்தாலும் வெரி ஹை ஸ்டாப் லாஸ் இது. ஸோ நீங்கள் என்ன பண்ணுங்கள், 1 ஹவரில் கண்டுபிடிச்சதுனால நீங்கள் ஒரு 5 மினிட்ஸோ 15 மினிட்ஸோ போயிட்டு ஏதாச்சும் உங்களுக்கு ப்ரைஸ் ஆக்ஷனோ இல்லை வந்து நீங்கள் என்ன கான்செப்ட் ஃபாலோ பண்ணுறீங்களோ அதில் ஒரு என்ட்ரி வந்துச்சுன்னா நீங்கள் தாராளமாக என்ட்ரி எடுக்கலாம். நீங்கள் இது எப்போ என்ட்ரி எடுக்கணும்னா இந்த க்ரீன் கேண்டில் வந்தோடனே என்ட்ரி எடுக்கக்கூடாது. இந்த க்ளோஸ் வந்து இந்த ரெசிஸ்டன்ஸ்க்கு கீழே க்ளோஸ் வச்ச உடனே தான் நீங்கள் ஒரு என்ட்ரிக்கு யோசிக்கணும். ஓகேங்களா? இது வந்து உங்களுக்கு ஈக்குவல் ஹைக்கான கான்செப்ட். ஓகேங்களா? இதே தான் நீங்கள் ஈக்குவல் லோக்கும் ஃபாலோ பண்ணணும்.